Today we are going to see part 7 exercise 8.2. So exercise 8.1 over 8.2 la first sum முடிச்சிட்டோம். part 7 ல இப்போ second and third sum பார்க்க போறோம். So in variable separable method x எல்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். So cos squared x dy equal to இந்த plus அந்த சைடு கொண்டு minus variable separable method first step is that ஒரு term இந்த பக்கம் வச்சுக்கணும், then another term you bring that side, then dy y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வா, dy by y equal to minus e power tan x dx, bring cos squared x to the denominator. Now dy by y equal to cos squared x numerator கொண்டு போ, e power tan x into secant squared x dx. Now integrating on both sides. Before that you put நம்ம tan x இப்போ e power வந்துச்சுனாவே அந்த e powerல இருக்கிறத something நம்ம t யோ இல்ல வேற ஏதாவது வச்சுக்கணும். So put tan x equal to t. Here we write tan x t அப்படின்னு வச்சுக்கணும். So put tan x equal to t. அப்ப tan x னுடைய differentiation secant squared x அது நமக்கு தெரியும். So secant squared x dx equal to dt அல்லது dt by dx equal to dx. அதாவது tan x equal to t. t னுடைய differentiation என்ன? dt by dx. Differentiation of t with respect to x. Differentiation of t with respect to x. With respect to x. ஏன்னா tan x இருக்கிறதுனால with respect to x. tan y இருந்தா with respect to y. tan z இருந்தா with respect to z. So இங்க என்ன வேரியபிள் வருதோ அந்த வேரியபிள் தான் நமக்கு டினாமினேட்டர்ல வரும். இங்க வர்றது நியூமரேட்டர்ல வரும். tan x உடைய டிஃபரன்ஷியேஷன் என்ன? secant squared x. இதுதான் நம்ம இந்த இடத்துல எழுதிருக்கோம். So இப்போ இந்த secant squared x dx இருக்கு, இங்கேயும் secant squared x dx இருக்கு. நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். dy by y equal to minus e power tan x நம்ம என்ன எடுத்துட்டோம்? tan x t அப்படின்னு எடுத்துட்டோம். இந்த secant squared x dx க்கு பதிலா you can write dt. இந்த இடத்துல என்ன வேரியபிள் வருதோ அதே தான் இங்க வரணும். இங்க t வந்தா இங்க t தான் வரணும். மாத்தி இருந்தா நமக்கு இன்டகிரேட் பண்ண முடியாது. Now integrating on both sides. So 1 by y னுடைய integration log y. அது நமக்கு தெரியும். 1 by y integration of dx by x equal to log x. Integration of dx by x equal to log x. So in the same way we can write log y minus e power t என்ன? e power t தான். Integration of e power x dx equal to e power x. So e power t. Now we change the t value எடுத்து. So equal to minus t என்ன எடுத்துட்டோம்? tan x plus c. இந்த இடத்துல என்ன இருக்கு? log y. இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு. So log y plus minus இந்த கொண்டு plus e power tan x equal to c. So using variable separable method we are solving the given sum. இந்த இடத்துல மைனஸ் இந்த பக்கம் வரப்போ பிளஸ் ஆயிடும். Now we check the answer for the second one. log y plus e power tan x equal to c. So this one correct. Next third sum கொடுத்திருக்கு. இந்த dy உள்ள கொண்டு வரோம். So x squared dy minus y x squared dy plus y squared dx plus x y squared dx.
now இங்க x ஸ்கொயர்டு காமனா இருக்கு இல்லையா? ஸோ x ஸ்கொயர்டை காமனா எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல 1 இருக்கும். இந்த dy நம்ம காமனா எடுத்துக்கலாம். 1 மைனஸ் y x ஸ்கொயர் காமனா எடுத்துட்டோம். இங்க இருக்கிற x ஸ்கொயர் காமனா எடுத்துட்டோம். dy நம்ம இதில் எழுதிட்டோம். x ஸ்கொயரும் காமனா எடுத்துட்டோம், dy காமனா எடுத்துட்டோம். ஸோ இன்சைடு இங்க எல்லாமே எடுத்ததுக்கு இந்த பிளேஸ்ல 1 மைனஸ் y dy பிளஸ் இங்க y ஸ்கொயர்ட காமனா எடுத்துக்க. then you are writing dx யும் காமனா எடுத்துக்க. ஸோ இந்த பிளேஸ்ல என்ன இருக்கும்? 1 plus x equal to 0. so x squared 1 minus y dy equal to இது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல ரெண்டு டேர்ம்ஸ் இருந்தா ஒரு டேர்ம் இங்க வச்சுட்டு இன்னொரு டேர்ம் நெக்ஸ்ட் டேர்ம் கொண்டு போயிடும். ஸோ மைனஸ் y ஸ்கொயர் 1 plus x dx. ஸோ ஒரு டேர்ம் இந்த சைடு இன்னொரு டேர்ம் அந்த சைடு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் y எல்லாம் ஒரு சைடு x எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கணும். ஸோ 1 minus y dy இந்த y side we bring it down by y square equal to 1 plus x dx by இந்த x squared அந்த சைடு by x squared. ஸோ இது நம்ம அப்படியே எழுதிக்கணும். ஸோ y term எல்லாம் ஒரு பக்கம் x term எல்லாம் ஒரு பக்கம். now தனித்தனியா எடுத்துக்கணும். 1 by y squared minus y by y square உங்களுக்கு 1 by y மட்டும் வரும். ஏன்னா ஒரு y கேன்சல் ஆயிடும். then dy equal to minus 1 by x square ஒரு x கேன்சல் ஆகி 1 by x இதுல dx. isn't it? now integrating on both sides. ரெண்டு சைடு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டகிரேட் பண்றோம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் x squared or x power n dx equal to x power n plus 1 by n plus 1. இது நமக்கு தெரியும். Similarly, integration of suppose 1 by x squared இருக்கு. 1 by x squared you will take to the numerator. அப்ப என்ன ஆகும்? பவர் வந்து மைனஸ் வரும். இங்க dx denominatorல இருக்கிற 2 நியூமரேட்டர் கொண்டு போனா பவர் -2. அப்ப ரைட் இந்த சேம் ஃபார்முலா இந்த மெத்தட் அப்ளை பண்ணோம்னா x பவர் -2 plus 1 by -2 plus 1. so this is equal to x power -1 by -1. இந்த மைனஸ் பிளஸ் ஆகும்னா you bring it to the denominator. so இவ்வளோ ஸ்டெப் நம்ம செய்யறதுக்கு பதிலா சப்போஸ் x ஸ்கொயர் வந்துன்னா you reduce 1 பவர். இப்ப 2 அப்படிங்கிறப்ப 1 ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல மைனஸ் சைன் போட்டுக்கலாம். சப்போஸ் 3 அப்படின்னு வந்ததுன்னா 2 வந்து அதோட நம்பர் மேல வரும். அதுக்கு சொல்ல வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ 2 அப்படிங்கிறது மட்டும் இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இது ஆஸ் இட் இஸ் நம்ம இங்க எழுதுறோம். ஸோ மைனஸ் இவ்வளோ ஸ்டெப் நீ இந்த இடத்துல எழுதிட்டு இருந்தா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அதை நம்ம சைடில் செஞ்சு பார்த்துட்டு we are writing minus 1 by y. மைனஸ் கண்டிப்பா வரும். then minus 1 by y என்ன? log 1 by x na log x. so 1 by y க்கு log y equal to minus integrate பண்றப்போ அந்த இன்டகிரேஷன் வந்து எடுத்துடணும். இந்த இடத்துல என்ன வரும்? இந்த சேம் வே இதே மெத்தடு. so minus 1 by x இங்க என்ன வரும்? log x plus c. c க்கு பதிலா நம்ம log c போட்டுக்கலாம். ஏன்னா இங்க எல்லாம் லாக் வரதுனால நான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளி சி போடுறது கூட லாக் சி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க மைனஸ் காமனா எடுத்துக்கலாமா? மைனஸ் காமனா எடுத்தீங்கன்னா 1 by y பிளஸ் லாக் y ஈக்குவல் டு திரும்ப dy ல எடுத்துக்க கூடாது, இன்டகிரேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மைனஸ் காமனா எடுத்துட்டோம். இங்கே கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸ் இந்த காமனா எடுக்கிற மைனஸும் கேன்சல் ஆயிடும். So we are writing minus 1 by x plus log x plus log c. So இந்த minus cancel ஆயிடுல one more step பண்ண எழுதிக்கலாம். Okay? Okay, better writing. இந்த minus அப்படியே இருக்கட்டும். இது as it is எழுதிக்கலாம். இங்க log x இந்த இடத்துல c.
இப்போ இந்த ஸ்டெப்ல இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல். இங்க இருக்கிற மைனஸ் தான் இங்க எழுதிருக்கோம். இந்த ரெண்டு மைனஸும் காமனா எடுத்துட்டோம். அப்ப இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும், நமக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ யூ ரைட் த ரிமைனிங் as 1/y plus log y. இப்போ இந்த 1/, இந்த மைனஸ் log x இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். ஸோ மைனஸ் 1/x இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு இங்க log x. இந்த இடத்துல log y இருக்கா, பிளஸ் log y அண்டர்லைன் பண்ணா மைனஸ் log y. இங்க இந்த இடத்துல log 3 இருக்கு. இந்த log 3 கூட மைனஸ் மாத்திட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இந்த எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், கீழே xy தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x plus y ஈக்குவல் டு log. இந்த x வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, அப்ப x எடுத்துட்டு இதை கூட மைனஸ் மாத்திட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு y-யும் x-ம் கீழே, y-யும் c-யும் கீழே வந்துடும். அப்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்கு இந்த பிளஸ் வந்து மைனஸ் மாத்திட்டோம். இல்லாட்டி 1/c அப்படின்னு ஆன்சர்ல வரும். அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த இடத்துல நம்ம பிளஸ் மைனஸ் மாத்திட்டோம். Now you take into exponent form. இப்போ logarithmic form இருக்கு, logarithmic form நம்ம exponent form மாத்திக்கணும். அப்ப என்ன வரும், e பவர் இங்க இடையில exponent log எடுத்துட்டோம்னா இதுக்கு e வந்துடும். logarithmic form exponent form மாத்தணும் அப்படின்னா இந்த log ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல e கொண்டு வரணும். பேஸ் வந்து e ex plus y by xy equal to x by yc. So which implies இந்த இடத்துல மேல கொண்டு வரணும். x equal to ஆன்சர் கரெக்டா இருக்கணும், yc then e power x plus y by xy. இதுதான் ஆன்சர். எட்ல கன்வீனியன்ட் இந்த பிளஸ் லாக் சி நம்ம மைனஸ் லாக் சி அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ எல்லா இடத்துலையுமே திடீர்னு மாற்றக்கூடாது இல்லையா, எல்லா இடத்துலையுமே நம்ம லாக் மைனஸ் லாக் சி அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லாட்டி இந்த 1/c அப்படின்னு வரும், அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த இடத்துல நீ கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டியது, இங்க லாக் இருக்கு இல்லையா, லாகை எக்ஸ்பெரண்டா மாத்துறோம். அப்ப இந்த லாக் ரிமூவ் ஆகிடும். இந்த இடத்துல பேஸ் வந்து நமக்கு e வந்துடும். அப்புறம் இதை மேல கொண்டு வரும். கொண்டு வந்தீங்கன்னா x ஈக்குவல் சால்வ்னு வரப்போ இந்த இடத்துல x மட்டும் வச்சுக்கணும். ஸோ x ஈக்குவல் டு, ஏன்னா கொஸ்டின் வந்து சால்வ், அப்போ இந்த இடத்துல x அப்படின்னு போட்டு ஆன்சரை முடிக்கணும். ஸோ x ஈக்குவல் டு yc e பவர் x plus y by xy. இதுல வேரியபிள் செப்பரபிள்ல ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கும். ஒரு டேர்ம் இங்க வச்சுக்க, இன்னொரு டேர்ம் அந்த சைடு கொண்டு போய்க்க. y எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துக்க, x எல்லாம் ஒரு சைடு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்கோ அதை கிராஜுவலா செஞ்சுட்டு வந்து சால்வ்னு இருக்கிறதுனால எக்ஸ் இங்க வச்சுட்டு மீதி டேர்ம்ஸ் அங்கே கொண்டு போயிடு. இங்க இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு ஃபார்முலா. இது என்ன அந்த ஃபார்முலாவை சைன் இருக்கு. இந்த லாங் ஸ்டெப் நம்ம எழுதிட்டு இருக்க வேண்டியது. 1/x² வந்தா சைன் சேஞ்ச் பண்ணி 1/x. சப்போஸ் பவர் 3 பவர் 4 எல்லாம் வந்தா அது அந்த டைம் வர்றப்ப அது சொல்லும். தேங்க்யூ.